ஃப்ரெண்ட்ஸ், என்ன இப்படி வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம எப்போதுமே ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். ஆனால் அதை பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணுறோமா? அப்படி நம்ம ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலே நம்மளோட ஸ்கின் கேர் வந்து 50% அதிலே முடிஞ்சிச்சு. நம்மள பாதி பேர் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே கிடையாது. சும்மா அர்ஜென்ட்டாக டக்குன்னு எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அப்படி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நோட்டட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே கையில் ஃபேஸ் வாஷ் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம கையில் எடுக்கணும். முதல்ல வாட்டர் வச்சு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது ஒரு வகையான கிளென்சர், வாட்டர் கிளென்சர்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின்னை வந்து இது ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு ஃபேஸ் வாஷ் எடுக்கணும். ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடாது, சரியாக க்ளீன் பண்ணாது, ரொம்ப நிறையாவும் எடுக்க வேணாம். ஸோ நான் எடுத்துருக்க அளவுக்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் எடுத்தாலே போதும். உள்ளங்கையில் ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி விட்டு கையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ஃபேஸில் வந்து டச் பண்ணணும். இந்த மாதிரிலாம் தேய்க்கவே கூடாது. ஒரு சர்க்குலர் மோஷனில் நம்மளோட விரல் நுனி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் சாஃப்டாக நம்ம வந்து தேய்க்கணும். உள்ளங்கை வச்சு ஃபேஸை எப்போதுமே தேய்க்கக்கூடாது. சொரன்னு கல்லில் தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக தான் நம்மளோட ஃபேஸை ஸ்கின்னை எப்போவுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அவசரமாக கடக்கடன்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் நீங்கள் லைட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணால் கூட அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி, விரல் நுனியில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். எப்போதுமே காது, கழுத்து, அந்த மூக்கு இடையில் இருக்கிற எல்லா பார்ட்டையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இல்லைனா வந்து அன்ஈவன் டோனாக இருக்கிறது இதனால தான். சில இடங்கள்லாம் நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பர் டே 3 டைம்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியே ஆகணும். ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் பர் டே 5 டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் வந்து எப்போவுமே எக்ஸஸாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா 3 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நிறைய வாட்டர் கை நிறைய எடுத்து, இப்போ நான் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணணும். நல்லா தாராளமாக வாட்டர் விட்டு தான் வாஷ் பண்ணணும். அந்த நுரை இந்த மாதிரி எதுவுமே ஃபேஸில் தங்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இப்போ நான் பண்ணுற மாதிரி வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக இப்படி அடித்து விட்டிங்க அப்படின்னா அது நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். இது ஒரு வாட்டர் தெரப்பி கூட. அண்ட் நான் எப்போதுமே சொல்கிறது தான், நல்ல ஒரு சாஃப்ட் டவல் வச்சு ஃபேஸை எப்போதுமே ஒத்தி தான் எடுக்கணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஸ்டெப் கூட. இதோட நம்ம ஃபேஸ் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. பிகாஸ் நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் அது மைல்டாக உங்களோட போர்ஸை ஓப்பன் பண்ணி தான் க்ளீன் பண்ணும். என்னோடய ஃபேஸ் வாஷ் மட்டும்தான், கிளென்சரே கிடையாது அப்படி இப்படின்னு நீங்கள் எப்படி நினச்சாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் எவ்ரி டைம் ஒரு டோனர் ரொம்ப முக்கியம். அதுவும் ரோஸ் வாட்டர் டோனராக இருந்தால் அது நம்மளோட ஸ்கின்னுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டப் தான். பின்னாடி மாமா வந்து என்னையை டார்கெட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கு. என்னைய மாதிரி நீங்களும் கண்டுக்காதீங்க, இல்லைன்னா நம்மளோட வீடியோ வந்து ஸ்பாயில் ஆகிடும். அப்படி தான் நினச்சிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு காட்டன் பேட் வச்சு எவ்ரி டைம் நம்ம ஃபேஸில் சேர்கிற அழுக்கு என்னமாக இருந்தாலும், டெட் செல்ஸ் எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு நம்ம எங்கே அழகாக இருக்கலாம். இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மால் ப்ராசஸ் தான். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி என்னை பூஸ்டப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.